கடந்த ரீசெண்டா கொஞ்ச காலங்கள்ல தௌஹீது சிந்தனைகள் வந்து எவ்வளவு வேகமா பரவிச்சு. அதே வேகத்துல எங்கள் ஊர்ல குறிப்பா தமிழ்நாடுன்னு கூட எடுத்துக்கங்களேன், தலாக்குடைய விகிதங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. தலாக்குடைய விகிதங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உப்பு சப்பு இல்லாத காரணம். இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, இந்த ரமலான்ல வந்து குடும்பவியல்னு நம்ம எடுத்து நினைஞ்சிருக்கிறோம். குடும்பவியல்ங்கிற தலைப்பு அதுக்கு தான் எடுத்தோம். பரவலா இந்த மாதிரி குலா தலாக்குங்கிறது அறகுறையா புரிந்து கொண்டு நிறைய அவசரப்பட்டு நிறைய தப்புகளும் செய்யறாங்க. சில இடத்துல தேவையாகவும் இருக்கிறது. அப்ப தேவையானது என்ன, அவசரப்படுறது என்னங்கிறதெல்லாம் விளக்குறதுக்காக வேண்டிதான் குடும்பவியல்ங்கிற அந்த தலைப்பை எடுத்து இல்லற வாழ்க்கையிலிருந்து அத்தனை விஷயங்களும் எடுத்து தலாக்கை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். தலாக்குல இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்றதுல இருந்து தலாக்குக்கு காரணம் என்ன, என்னென்ன முறைகளை செய்யணும், தலாக்குக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் என்பதையெல்லாம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற நிகழ்ச்சியில இந்த மேட்ரு மட்டும் எப்படி ஒரு 3 நாள் நம்ம சொல்லியிருப்போம். இந்த விவாகரத்து அதனுடைய ஒழுங்குகள் அது சம்பந்தப்பட்டதெல்லாம் நினைஞ்சிருக்கேன். ஒரு 3 நாளாவது அந்த எனக்கு நினைவுல இருந்தபடி பார்த்தால் ஒரு 3 நாளாவது இந்த டாபிக்கை நம்ம சொல்லியிருப்போம். அதனால விவாகரத்து என்பது வந்து முதல்ல ஒரு அடிப்படை, நீங்க ரொம்ப இந்த எல்லாத்தையும் இந்த நோய் இருக்குமையானால், எந்த ஊர்லையும் இல்லாம உங்க ஊர்ல மட்டும் நோய் இருக்குமையானால் அது ஏதோ ஒரு டோட்டலாவே நீங்க உங்களை பரிசீலனை பண்ணணும். பரவலா உலகம் பூரா அப்படி ஆனால் அது ஒரு கணக்கு. காயல் பட்டத்தில் மட்டும் இது வந்து அதிகமாக இருப்பதாக உங்களுக்கு தோணுமையானால் அப்ப நீ என்ன செய்யணும், நம்மள்ட்ட ஏதோ ஒரு சிந்தனை போக்குல ஒரு மாற்றம் இருக்கிறது, நம்மள்ட்ட என்னமோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். முதல்ல புரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க யாரோ இவங்க யாரோ தான். வணங்குதா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரோ இவங்க யாரோ அப்படி இருக்கிறவங்களை நம்ம ஒன்னா சேர்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு ஆண் எதிர்பார்க்கிற அவ்வளவு விஷயமும் ஒரு பெண்ணிட்ட இருக்க முடியாது, எந்த பெண்ணிட்டையும் இருக்க முடியாது. இவ வேணாண்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண அவள்கிட்டயாச்சும் இருக்குமா? இருக்க முடியாது. எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு பொம்பளை படைக்கப்படவே இல்லை. அந்த மோகத்துல சில நாளைக்கு அப்படி தெரியும். 100%க்கு பதிலாக 200% தெரியும். அவனுக்கு என்ன இருக்கு, இப்ப மாதிரி நமக்கு தகுதியான ஆள் இல்லைன்றது அந்த 3 மாசத்துக்கு என்ன செய்யும் அப்படிலாம் தெரியும். அதுக்கு யதார்த்த வாழ்க்கை வரும் பொழுதுதான் அது என்ன செய்யும், என்னடா அப்படின்லாம் வரும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து 100% அவ்வளவு திருப்திப்படுத்துற மாதிரி இருப்பானா? இருக்க மாட்டாங்க. அவனும் மனுஷன், அவங்களும் மனுஷன் தான். இந்த மனித இயல்புகளை எல்லாம் அந்த குடும்பங்களில் விளக்கி இருக்கும். ஆணுடைய இயல்பு எப்படி எல்லாம் இருக்கும், பெண்ணுடைய இயல்பு எப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒருத்தருடைய இயல்பு ஒருத்தரை புரிஞ்சுக்கல என்று சொன்னா காலத்துக்கு அவங்களால சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது. ஒன்னு விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அந்த முந்தின ஒரு கட்டத்துக்கு பிறகு அது விளங்கும், முதல்ல விளங்காது. அந்த முந்தின மனைவி செஞ்ச தியாகங்கள் உதவிகள்லாம் நினைத்து அதுவே அவனை சாவடிக்குது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். முதல்ல நல்ல ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அநியாயமாக தள்ளி விட்டுட்டு ஒரு மோகத்தில் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி அந்த மோகத்தில் கொஞ்ச நாளைக்கு யதார்த்தம் புரியாமல் இருந்து அதுக்கப்புறம் அவ சுயரூபம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுமா? அப்போ என்ன பண்ணுவான், அவசரப்பட்டமே, பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டோமே, அநியாயம் பண்ணிட்டோமே, பிள்ளையெல்லாம் சந்தில விட்டோமே, இதுதான் விளங்குதா? அதனால வந்து இந்த தலாக்குங்கிற மேட்ரு வந்து நீ என்ன விளங்கிக்கிறேன், 100% எதிர்பார்க்கிறத ஒழிச்சிருங்க. 2 பேருமே, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆம்பளைகிட்ட உள்ள குறையெல்லாம் ஆம்பளைகிட்ட இருக்கத்தான் செய்யும். பொம்பளைகிட்ட உள்ளதெல்லாம் என்ன இருக்கு, பொம்பளைகிட்ட இருக்கத்தான் செய்யும். இவன் வேணாண்டு வேற ஒருத்தனை கட்டினாலும் அவன்கிட்ட எந்த குறை இல்லாமல் இருக்கலாம், வேற குறை இருக்கத்தான் செய்யும். இவன் வேணாண்டு வேற ஒருத்தையை கட்டினாலும் அவள்கிட்ட இந்த குறை இல்லாட்டி வேற குறை இருக்கும். குறை இல்லாமல் இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும், நிறைவடைய வேண்டும். எல்லாம் இப்படித்தான் இருக்கும். எந்த பொண்டாட்டியை மாத்தினாலும் புருஷனை மாத்தினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, 100% இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அடையவே முடியாது. இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தலாக்கு. எப்ப தலாக்கு வரணும், ஒரு விஷயத்துக்கு தான் வரணும், 2 விஷயத்துக்கு சொல்லலாம். ஒண்ணு குடும்ப வாழ்க்கை, அது அந்த தாம்பத்தியம் இருக்கு இல்லையா, அது இல்லை, அதுதான் கல்யாணம் பண்றது. வேற விஷயங்கள்லாம் 2வது ஆக்கிடணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன செய்யணும், மற்றதெல்லாம் 2வது. ஃபர்ஸ்ட் என்னது, இவன் வந்து ஆம்பளையே இல்லை, அன்ஃபிட்டா இருக்கிறான், குடும்ப வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டா இருக்கிறான், அல்லது அவ வந்து இந்த ஆம்பளையை தொடவே விட மாட்டேங்கிறா, அவ வந்து வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டா இருக்கிறா. அப்ப இவன் வந்து விபச்சாரத்தின் பக்கம் போயிடுவான். இவனுக்கு தேவை இருக்கு இல்லையா? அப்படி வரும்போது நேரத்துக்கு எது கல்யாணம் எதுக்கு பண்றது, உனக்கு இந்த வேணாண்டா, உனக்கா நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அது என்னது, விவாகரத்துக்குரிய காரணம் தான். ஆணுக்கு அது காரணம், பெண்ணுக்கு குடும்ப சுகம் வேணும்ல. அந்த இல்லற சுகம் என்பது இவனால் அவளுக்கோ அவளால் இவனுக்கோ கிடைக்கவில்லை என்று சொன்னால்
அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யலாம், உரிமையை பயன்படுத்தி அது ஓகே. இதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, அல்லாவும் கேட்க மாட்டான், இது அநியாயம் செய்யலை. கல்யாணத்தை எதுக்கு பண்றோமோ அது இல்லாட்டி என்ன பண்றது, அதுதானே கல்யாணம் பண்றோம். வேற விஷயத்துல கல்யாணம் பண்ணல, சோறாக்கி போடுறாங்க கல்யாணம் பண்றோம். அதெல்லாம் கூடுதல் விஷயங்கள். ஒருத்தி நல்லா ஆகும், ஒருத்தி நல்லா ஆக்க மாட்டா, ஆக்கும் போதே மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு கொண்டாந்து சோத்த வைப்பா, சிரிச்சுக்கிட்டு ஒருத்தி வைப்பா. இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம கல்யாணம் பண்றது இல்லை. இது அப்படிலாம் இருந்தாலும் மேட்ரு கரெக்டா இருந்தா நெஞ்சிருன்னு அந்த விவாகரத்துக்கு போகவே கூடாது. இது ஒரு விஷயம். அல்லது பாரதூரமான ஒழுக்கக்கேடு, மனைவியா இருந்துகிட்ட என்ன செய்யறா, அவ தப்பான நடத்தையில் ஈடுபடுறான். அது வந்து ஒரு மனிதனுக்கு, ஆம்பளைக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொம்பளைக்கு புருஷங்காரன் இருந்துட்டு கண்டபெற்றே போயிட்டு வர்றான்னா என்ன செய்யாது, அவளுக்கு இவன் வந்து திருமண வாழ்க்கைக்கு இவன் தகுதியற்றவன், இவன் வந்து நமக்கு தர்றத சுகத்தை வந்து அங்கே பங்கு போட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு வகைக்காக வேண்டி ஒரு பெண்ணும் என்ன செய்யலாம், அவளும் கிளைம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சொன்ன பெண்ணுக்கு இந்த வேணான்னு சொன்னாங்கல்ல, இதைத்தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, என்னுடைய கணவர்கிட்ட நான் குணத்தை எல்லாம் குறை சொல்லலை, நல்ல ஆள் தான் அவரு, ஆனால் நான் வந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃபுருக்கு போயிடணும்னு பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு புடவையை காட்டி என்ன செய்யறாங்க, இந்த புடவையின் இது போல தான் அவர் இருக்கிறாருங்கிறத ஒரு இதை அவங்க சொல்றாங்க. அது ஹதீஸ் அப்படி மொழிபெயர்க்க முடியாது. அப்படியெல்லாம் அந்த ஹதீஸ்ல வாசகம் வருதுன்னு வைங்களேன். அவர் ஆண்மை இல்லைங்கிறது அப்படிலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பெண்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியம் இல்லாட்டி என்னத்துக்கு போட்டு வாழ்க்கை, பொண்டாட்டி புருஷன் பேருக்கா, அது வந்து வேற எந்த காரணத்துக்காக வேண்டியும் நீங்க விவாகரத்து பண்ணினால் இஸ்லாம் வந்து உங்களை குறுக்கணிக்காது. ஆனா அநியாயம் உலக சட்டத்தில் ஏத்துக்கிறப்படும். ஆனால் அநீதி இழைத்தால் அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்கிறது. நீங்க செய்யறது வந்து என்ன இல்ல, உலகத்தில் டைவர்ஷன் பண்ணிட்டான்னு வைங்க, இஸ்லாம் வந்து குறுக்கணிக்காதீங்க. அதை குறுக்க நின்றா கொலை பண்ணி போடுவாங்க. எதுக்கு இஸ்லாம் அதை குறுக்கணிக்கல, டைவர்ஸுங்கிற உரிமையை கொடுக்கலன்னு சொன்னா பிற மதத்தில் என்ன பண்றான், மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்து சாவடிக்கிறான்ல, ஸ்டவ் அடித்து விளம்பன் சாவுங்கிறான்ல, அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுதான் ரீசன். இது இல்லாம உனக்கு பிடிக்காட்டி தலாக்கு விட்டுக்க. ஆனால் அநியாயக்காரர்களை எல்லாம் விரும்ப மாட்டான். அது பொண்டாட்டிக்கு செஞ்ச அநியாயமா இருந்தாலும் புருஷனுக்கு செஞ்ச அநியாயமா இருந்தாலும் அதுக்கு தனியா அல்லாட கொஸ்டினுக்கு நுழைக்கிறது. தலாக்கு செல்லுங்கிற விஷயம் வேற. அல்லாஹ்விடத்தில் என்ன, எதுக்கு அந்த தலாக்கு கூட செல்லுது, அவருடைய சேஃபுக்காக வேண்டிதான், அவருடைய சேஃப்டிக்காக வேண்டிதான், அவளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அது இல்லைன்னு வேற மாதிரி செஞ்சிருவாங்க, பழி சுமத்திடுவான், பல மாதிரி கொடுமைகள் நிகழ்த்துவான். அதுக்காண்டி பேசாம சந்தோஷமா விட்டு தொலைட்டு போனான்னு இஸ்லாம் வந்து வேண்டாம் வெறுப்பாக அது சொல்லப்படுது. அதனால வந்து ஆண்கள் என்ன, முதல்ல ஆண்களும் பெண்களும் புரிந்து வாழ்க்கை பாடம் என்னன்னு கேட்டா 100% திருப்தியை நம்ம எதிர்பார்க்கவே கல்யாணம் பண்ணும் போதே ஓவர் கற்பனை வளர்த்து கொண்டு ஆணும் பண்ணி இருக்காதீங்க. என்ன பண்ணுன்னு, ஆம்பளைன்னா ஆம்பளை புத்தியை காட்டுவான், பொம்பளைன்னா பொம்பளை புத்தியை காட்டுவா, அதெல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து போனால் 75 80 85 ரொம்ப சிறந்தவர்கள் சொன்னா 80 வச்சுக்கிற வேண்டியதான். வழங்குதா, 100 கிடையாது. சிறந்த வாழ்க்கை ஜோடின்னு சொன்ன அர்த்தம் 75க்கு பதிலாக ஒரு 5 கூட இருக்குன்னு அர்த்தம். 20 மைனஸ் இருக்கு. எந்த சிறந்த ஜோடி எடுத்துக்கொண்டாலும் இருக்கு 20 மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், குடும்ப வாழ்க்கையில வந்து இது விளையாட்டு மாதிரி இல்லை, பல விஷயங்கள் பின்னி பிணையுது. ஒரு நண்பன் மாதிரி விஷயமா, ஒரு அப்பம் புள்ள மாதிரி விஷயம் கூட கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது, பெற்ற பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, அதுக்கு நல்ல விஷயங்களை எப்படி கொடுக்கறதுன்ற நிறைய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல எல்லாம் அவசரப்பட்டுக்கிட்ட நம்ம நினைஞ்சிடக்கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இது இந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ண, குழந்தை இல்லைங்கிறதுக்கு டைவர்ஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இப்போ பிள்ளை இல்லைங்கிறக்கா, சோறாக்க தெரியலைங்கிறக்கா டைவர்ஸ் பண்றது, எடுத்தெறிஞ்சு பேசுறாங்கிறதுக்காக வேண்டி டைவர்ஸ் பண்றது, இதெல்லாம் இருக்கிறது. இது போக இன்னும் ஏதாவது மாதிரி குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கவுன்சிலிங் பண்ணா சரியா போயிடும். நான் எவ்வளவு பேர் கூப்பிட்டு வச்சிருக்கிறேன், பிரச்சனைன்னு வருவாங்க, டைவர்ஸ் தான் கதின்னு வருவாங்க. அதில் என்ன மேட்ரு, 2 பேருக்கு மத்தியில் உள்ள என்ன மேட்ரு நம்மளே நினைச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம், அரை மணி நேரம் பேசணும்டா. அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமா போய் நினைச்சிருக்கிறாங்க, அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் மேட்ரு. சின்ன ஒரு விஷயத்தை விளங்காம இருந்து கொண்டு தான் இவ்வளவு நடக்கிறது. நீங்களா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன தனிமையில் உட்காந்து நம்ம இப்படி பண்றோமே, அவர் பொம்பளை என்ன செய்வா, அடுத்து கல்யாணத்தை ரத்து பண்ணோம்னா அந்த பிள்ளை வச்சுட்டு என்ன செய்வா, அது ஒரு அநியாயம் தானே. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உடனே சமூக அமைப்பில் நீ கிடைக்குமா? இன்னைக்கு உள்ள சமூக அமைப்புல கன்னி பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தனோட வாழ்ந்தவளுக்கு வந்து 2வது வாழ்க்கை வந்து அவளுக்கு ஈஸியா கிடைச்சிருமா? வாழ்க்கை கிடைக்கலன்னா காலமெல்லாம் அவள் இல்லற சுகம் இல்லாம இருந்தாள்னு சொன்னா அந்த பாவத்தை யார் சுமக்கிறது? அதுக்கும் நல்லா கேள்வி கேட்கத்தானே செய்வான். தலாக்கு செல்லும் பார்க்க முடியுமா என்கிற மாதிரி எல்லாம் ஒருவர் சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி நோய்கள் இருந்தா நீக்கிக்கிறங்க. தயவு செய்து நீங்க இந்த குடும்பவியல்ங்கிறதுல மற்ற தலைப்பு நீங்க பார்க்காட்டாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மேட்டரை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். வணங்குதா, அதை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ஊர்ல ஸ்பெஷலா என்ன செய்யுங்க, ஐடிவில அதை தொடர்ச்சியா ஒரு 3 நாளைக்கு
ஆமா, அது கூட காரணமா இருக்குமோ? அதான் காரணம். அந்த பாருங்க, சரி, அதாங்க பாருங்க. இப்போ விளைக்கிச்சு காரணம் என்ன? எல்லா ஊர்லயும் இல்லாம உங்க ஊர்ல மட்டும் ஒரு நோய் இருக்குன்னா, ஊர்ல மட்டும் என்னமோ இருக்கு. இதுதான் சொல்றாரு காரணம் என்ன. அதாவது பெண்கள் வீட்டில் போய் ஆண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு முக்கியமான காரணம் தான். என்னன்னு கேளுங்களேன். ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம்னா, சுபாவத்தில் இவனுக்கு இயல்புல சுயமரியாதை கொஞ்சம் கூட இருக்கும். ஆம்பளைக்கு என்ன இருக்கு? ஈகோ ஜாஸ்தியா பார்ப்பான். என்ன யூக பார்ப்பான்? நான் வந்து உன்னை விட கொஞ்சம் மேலட்டு என்னத்தான் நீங்க சொல்லிக்கிட்ட தத்துவம் பேசி கொண்டாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஈகோ வந்து ஆம்பளைகிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணும்போது கூட அவனுக்கு மேல படிச்சால கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். எதுக்காக வேண்டி? ஆஹா, நமக்கு மேல மண்டகனம் ஆயிரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப அவனுக்கு கீழே படிச்சிருக்குன்னு நினைக்கிறான். அவன் சமமா படிச்சா கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அது எதனாலன்னு கேட்டா, அவ சாதாரண ஒரு செய்தி சொன்னா கூட படிச்ச படிப்பு பேச சொல்லுதோ திமுறோன்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு தன்மை இவன்கிட்ட இருக்குது. ஆம்பளைகிட்ட ஈகோவுக்கு ரொம்ப வந்து இடம் கொடுக்கறவனா இருக்கிறான். அது ஒரு காலத்துல உங்க ஊர்ல அந்த விழிப்புணர்வு இல்லாம இருந்த நேரத்துல நீங்க கண்டுக்கிறாம இருந்துட்டிய. இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது வந்து பொம்பளை வீட்டுக்கு போகக்கூடாது, நல்லது இல்லை, ரோசம் இருக்காப்பா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்களா? அவன் சன் டிவில எல்லாம் போட்டு உங்கள் ஊரை நாரடிச்சு விட்டானா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? போட்டாடா இல்லையா? நான் பார்க்கல, ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி போட்டான்னு. அப்போ அதெல்லாம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம மக்களுக்கு என்ன செய்யுது? ஈகோ இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்து எப்படி மரியாதை கிடைக்கும்? மரியாதை எதிர்பார்க்குறான்டா, உன் வீட்டுக்கு பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். நீ பொண்டாட்டி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்குமா? கிடைக்காத இடத்துல போய் எதிர்பார்க்கும் பொழுது அவளும் கொடுக்க மாட்டான். ஏன்? நம்ம வீட்டில் ஓசிச்சு ஒருத்தனுக்கிட்ட இவருக்கு என்ன அப்படி வருமா இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் மேற்று அங்கதான் தொக்கி நிற்குது. இப்போ நீ என்ன செய்யுங்க? இந்த விவாகரத்து அதிகரிக்குமே, அதனால் நீ மாற்றிருங்க அந்த பழக்கத்தை. வேணாம், இது கெட்ட பழக்கம் வேணாம். அஸ்கினு உன்ன மின்ஹைது சக்கன்தும், நீங்க குடியிருக்கிற இடத்துல கொண்டே மனைவி வச்சுக்கிறீங்க நல்லா சொல்றான். எதுக்காக வேண்டி மனைவி இருக்கிற இடத்துல நீங்க போய் குடியிருக்கிறீங்க? அதுல